தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். இப்போ ஒரு சூப்பரான அறிவிப்பா நகைக்கடன், கல்விக்கடன் திடீர் தள்ளுபடி அறிவிப்பு அப்படின்ற திமுக அறிக்கை வந்து வெளியாயிருக்கு. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு தள்ளுபடி, என்னென்ன தள்ளுபடி அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வந்து 2026ஆம் ஆண்டு வந்து நடக்க இருக்க நிலையில பாத்தீங்கன்னா திமுக தனது தேர்தல் அறிக்கையை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் அறிவித்திருக்காங்க. அந்த நிலையில இந்த தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள்ல என்னென்ன இடம் பெற்றிருக்கு, என்னென்ன தள்ளுபடி அப்படின்றத தான் இப்போ நாம பார்க்க போறோம். மகளிர் உரிமை தொகை உயர்வு மற்றும் பெண்கள் தொழில் தொடங்குவதற்கு 10,000 முன் வைப்பு தொகை வழங்கும் திட்டம், கல்வி கடன் மற்றும் தங்க நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள். நீங்க தங்க நகை கடன் வைக்கிறீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில வைக்கும் போது உங்களுக்கு ஈஸியா தள்ளுபடி ஆயிடும். திமுக வந்து மறுபடியும் ஆட்சியை புடிச்சிட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி. அதுக்கப்புறம் காலி பணியிடங்களை நிரப்புதல் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான முக்கிய சலுகைகள், விவசாயிகள் நலன் சார்ந்த அதிரடி அறிவிப்புகள் மற்றும் மின் கட்டண குறைப்பு தொடர்பான வாக்குறுதிகள், அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த தேர்தல் அறிவிக்கை தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் களம் இப்போது சூடு பிடிக்கவும் தொடங்கியுள்ளது. முக்கியமா திமுக தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா வந்து பெண்களை கவரும் வண்ணத்துல நிறைய விதமான அறிவிப்புகள் வந்து அறிவிக்க போறாங்க. அதுல நான் இப்ப சொல்லி இருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகளும் பொருந்தும். இது மட்டும் இல்லாம விவசாயிகள் நலன் சார்ந்த அதிரடி அறிவிப்புகள், அதுக்கப்புறம் மின் கட்டண குறைப்பு தொடர்பான வாக்குறுதிகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போன டைம் இந்த டைம் ஆட்சியில இருக்கும் போதே இதை சொல்லி இருக்கிறது தான். ஆனா இப்ப வரைக்குமே இந்த வாக்குறுதிக்கான பதில் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாத நிலையில தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலையும் வந்துட்டு அதிகரித்து கொண்டே தான் வருதே தவிர கம்மியான பாடே கிடையாது. இதனால ஏழை எளிய மக்களான நாம தான் வந்து பாதிக்கப்படுவோம். ஸோ இந்த திமுக தேர்தல் அறிக்கையில குறுக்கக்கூடிய சில விஷயங்கள் மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வரைக்குமே செய்யாம தான் இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் அனைவருமே இந்த தங்க நகை கடன், கல்வி கடன் தள்ளுபடியை நினைச்சு ஓட்டு போட்டு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுல இருந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஏன்னா நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் தான் நம்மளால வாழவே முடியும். இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தமிழக மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சு அறிஞ்சு வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ஏதாச்சும் வந்து உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தல் வாக்குறுதிகள் பத்தி அப்படின்றத கம்பல்சரி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.